Hello everyone, this is V here. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ் அண்ட் மிஷன் ரிலேட்டட் பண்ண ஒரு எடிட்டோரியலாக பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒகாபுலரிஸ், அதுக்கப்புறமா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அண்ட் தென் இடியம்ஸ் பார்த்துட்டு நம்ம படிக்க சொல்ல இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா சேஃப். சேஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரொடெக்டடாக இருக்கிறது, ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறது. ஓகேங்களா, தமிழில் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா செக்யூர் அண்ட் சவுண்ட். சவுண்ட்னா ஒலி வரும்ல, லைக் சவுண்டாக பேசுறது, அது கிடையாது. சவுண்ட் இந்த சென்ஸ் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மிஷன். மிஷன்னா என்ன அப்படின்னா ஸ்பெஷல் டாஸ்க். அது ஒரு வேலை, பணி. ஓகேங்களா, என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிஃபென்ஸில் இல்லை மிஷன் கிராஃப்டில், ஸ்பேஸ் கிராஃப்ட்லலாம் அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு ஒர்க் கொடுப்பாங்க. அதுதான் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்பெஷல் டாஸ்காக இருக்கிறதுனால அதை மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் க்ரூ. க்ரூனா என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் க்ரூன்னு சொல்லுவாங்க. குழு நம்ம சொல்லுவோம்ல, டீம் சொல்லுவோம்ல, அதுதான் க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் புரோட்டோகால். புரோட்டோகால் அப்படின்னா என்ன அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ், விதிகள். லைக் இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ப்ரோட்டோகால். அண்ட் தென் ஆஸ்ட்ரோனட். ஆஸ்ட்ரோனட்னா யார் அப்படின்னா இந்த பீப்புள் ஹூ ட்ராவல் டு ஸ்பேஸ். ஸ்பேஸ்க்கு போவாங்க பார்த்தீங்களா, போய் ட்ராவல்லாம் சும்மா டூர் மாதிரி சுற்றி பார்த்துட்டு வரதில்ல, ஒர்க்காக போவாங்க. அவங்க ஆஸ்ட்ரோனட் சொல்லுவாங்க. தமிழில் விண்வெளி வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சினானம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ட்ராவலர், காஸ்மோனட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கேப்சியூல். கேப்சியூல்னா நம்ம நார்மலாக டேப்லெட் கேப்சியூல்னு சொல்லுவாங்க. லைக் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் டேப்லெட்ஸ் கேப்சியூலில் வரும். பட் ஆனால் இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா கேப்சியூல் எதை சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் கிராஃப்ட், சின்னதாக இருக்கும், கலம் தமிழ் சொல்லுவாங்க. இல்லை பாட், மாடியூலை அதோடைய சினானிம்ஸாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்பிளாஷ்டு. ஸ்பிளாஷ்னா என்ன அப்படின்னா வாட்டரில் லேண்ட் ஆகிறது, லேண்டட் இன் வாட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேல இருந்து ஒருத்தர் குதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய இப்படி வச்சுக்கலாம், ஒரு கிணத்துலேயே குதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது ஸ்பிளாஷ்டுன்னு சொல்லுவாங்க. மேலேருந்து கீழே குதிக்கிற, தண்ணீரில் விழுந்தது, அதான் ஸ்பிளாஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சினானம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப்ட் ஆர் பிளஞ்ச், இதெல்லாம் ஸ்பிளாஷோடைய சினானம்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட். எக்ஸ்பெக்டட்னா என்னன்னா தாட் வுட் ஹேப்பன், எதிர்பார்க்கப்பட்டது, இது நடக்கும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் எக்ஸ்பெக்டட். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதான் எக்ஸ்பெக்டட் சொல்லுவாங்க. சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டட், ஆன்டிசிபேட்டட். நெக்ஸ்ட் டெஸ்டிங். டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு டெஸ்ட் போடுவோம்ல, இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா இது நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பேட்டரி எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பொம்மை கார், அதுக்கு பேட்டரி எல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணுவோம்ல, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு, அதான் டெஸ்டிங் சொல்லுவாங்க. செக்கிங் இஃப் இட் ஒர்க்ஸ், தமிழில் சோதனை சொல்லுவாங்க. ட்ரைங், எக்ஸாமினிங், இதை இதோட சினானம்ஸ். நெக்ஸ்ட் சாகா. சாகா அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு லாங் ஸ்டோரி, ஒரு பெரிய கதையை தான் சாகா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சினானம்ஸ் டேல்னு சொல்லுவாங்க, அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அட்வென்ச்சர், அதையும் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா அட்வென்ச்சரால் ரொம்ப பெருசாக இருக்கும், ஷார்ட்டால முடியாது. நெக்ஸ்ட் கன்க்ளூடட். கன்க்ளூடோட மீனிங் என்னன்னா எண்டட், முடிஞ்சது, தமிழ்ல முடிந்தது சொல்லுவாங்க. ஃபினிஷ்ட், கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ட்விஸ்டட். ட்விஸ்டட்னா என்ன அப்படின்னா ஒரு திருப்பு முனைன்னு வச்சுக்கோங்களேன், திரிபு, லைக் சேஞ்ச் இன் அ ராங் வே. நேராக ஒரு விஷயம் ஒழுங்காக போயிட்டு இருக்கு, அதை ட்விஸ்ட் ஆகி மாறி கொஞ்சம் தப்பாக போகுது, நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமா போகுது, அப்போ அது ட்விஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சினானிம்ஸ் டிஸ்டார்டட், ஆல்டர், சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லை, ஸோ அதனால. நெக்ஸ்ட் ரியாலிட்டி. ரியாலிட்டி நமக்கே தெரியும், எது உண்மையோ அதுதான் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஃபேக்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கேப்பர். கேப்பர் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபன் அட்வென்ச்சராக தான் கேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாகசம், எஸ்கேபட், பிராங்க், இதெல்லாம் இதோட சினானிம்ஸ். நெக்ஸ்ட் மேல்ஃபங்க்ஷன். மேல்ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா திங்ஸ் ஒர்க் ஆகாது, திங்ஸ் நாட் ஒர்க்கிங். லைக் இப்போ லேப்டாப் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபோன் யூஸ் பண்ணோம்னா திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆகிடும், பிளாங்க் ஆகிடும். ஸோ மேல் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதான் பழுதுகள், ஃபெயிலியர், பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சர்ன்ஸ்.
கன்சர்ன்ஸ்னா என்ன? வரிகள், வரிஸ், கவலைகள், ஃபியர், ஆங்ஸைட்டி. ஏதாவது ஒரு தப்பா போயிடுச்சு அப்படின்னா, ஐயோ இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இண்டிக்னேஷன். இண்டிக்னேஷன்னா என்ன அப்படின்னா, ஆங்கர் ஓவர் அன்ஃபேர்னஸ், லைக் கோபம் வர்றது, அவுட்ராஜ், ரெசன்மெண்ட். இதெல்லாம் வந்து இதோட சினானிம்ஸ். நெக்ஸ்ட் வந்து டியர்ட். டியர்ட்னா என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் சம்திங், ஏதோ ஒரு விஷயம் இல்லைன்னு அர்த்தம். பற்றாக்குறையா இருக்கு, ஷார்ட்டேஜா இருக்கு, ஸ்கேசிட்டியா இருக்கு, லைக் பத்தலை அப்படின்றத வந்து டியர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரிலக்டன்ட். ரிலக்டன்ட்னா என்ன அப்படின்னா, நாட் வாண்டட் டு டூ, பண்ணணும்னு அவசியம் இல்லை, தயக்கமா இருக்கு, தயக்கம், ஹெசிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்வில்லிங் டு டூ தட். ஏதாவது ஒரு விஷயம் வீட்டில் பண்ண சொன்னாங்கன்னா கூட என்னாலாம் பண்ண முடியாது, எனக்கு பண்ணணும்னு தோணல, ஹெசிடேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து ரிலக்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கியூரியாசிட்டி. கியூரியாசிட்டினா என்ன? வாண்டிங் டு நோ. ஒரு விஷயம் வந்து ஆர்வம் தான் கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமா இருப்போம்ல, இன்ட்ரெஸ்ட் காமிப்போம்ல, அதுதான் வந்து கியூரியாசிட்டி. ஸோ சினானிம்ஸ் வாண்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வெல்டு. ஸ்வெல்டுனா என்ன அப்படின்னா வந்து பெருசாகிறது, க்ரியூ பிக்கர், பெருகிறது, இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு என்ன சொல்லலாம், ஈஸியா ஒன்று சொல்லணும் அப்படின்னா வந்து சிம்பிள். ஒரு பிரெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிரெட்டை நீங்கள் பாலில் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே ஸ்வெல் ஆகிடும், லைக் பெருசாகிடும். ஏன்னா தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக உறிஞ்சிட்டு அது பெருசாகிடும். அதுதான் வந்து ஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெக்யூலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெக்யூலேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு கெஸ் பண்றது, இது நடந்திருக்குமோ அது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றது. ஓகேவா? கெஸ் ஒர்க், தியரி. நெக்ஸ்ட் ப்ரொபகண்டா. ப்ரொபகண்டானா என்ன அப்படின்னா, ஐடியாஸ் ஸ்ப்ரெட் ஃபார் எ பர்பஸ். ஒரு பர்பஸ்க்காக ஒரு ஐடியா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, அதுதான் ப்ரொபகண்டா. பிரச்சாரம் சொல்லுவாங்க தமிழ்ல. கேம்பைன், ப்ரமோஷன். ப்ரமோஷன் வந்து நமக்கு ஈஸியாக தெரியும்ல, ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் பண்றது, அதுதான் வந்து ப்ரொபகண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன். மிஸ்இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னா, ராங் இன்ஃபர்மேஷன், தப்பா ஒரு விஷயத்த வந்து சொல்றதுதான் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. தவறான தகவல், ஃபால்ஸ்ஹுட், லைஸ், பொய் சொல்றது, இதெல்லாம் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படின்னா, ஸ்டக் சம்வேர், எங்கேயோ வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறது, அப்படியே சிக்கிக்கிறது. அப்புறம் என்ன ஆகும்? ட்ராப் பண்ண மாதிரி தான் இருக்கும், லைக் எங்கேயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. அதான் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து abandoned. நெக்ஸ்ட் கண்டின்ஜென்சிஸ். இதுனா என்னன்னா வந்து அன்எக்ஸ்பெக்ட் ஈவெண்ட்ஸ் தான் இப்படி சொல்லுவாங்க, எதிர்பாராதவை, லைக் நடக்க வாய்ப்பு இருக்கு, த பாசிபிலிட்டிஸ் அண்ட் எமர்ஜென்சிஸ் வந்து இதோடைய சினானிம்ஸ். நெக்ஸ்ட் வந்து டவுன் பிளே. டவுன் பிளேனா என்ன அப்படின்னா வந்து மேக் லெஸ் இம்பார்ட்டன்ட், குறைந்து மதிப்பிடுதல். ரொம்ப அதை வந்து பெரிய மேட்டராகவே எடுத்துக்க மாட்டாங்க, இதுதானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் வந்து டவுன் பிளேன்னு சொல்லுவாங்க. மினிமைஸ், ரெடியூஸ். அண்ட் தென் டிசாஸ்டர். டிசாஸ்டர்னா என்ன அப்படின்னா வந்து பிக் ஆக்சிடென்ட் தான் வந்து டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. விபத்துகள், ட்ராஜடிஸ், கெலாமிட்டிஸ், இதெல்லாம் நிறைய வந்து நீங்க டிசாஸ்டர் அப்படின்னு ஏதாவது டாபிக் படிச்சீங்கனாலே இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. டிசாஸ்டர்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர். ப்ரொசீஜர்ஸ்னா என்ன அப்படின்னா வந்து என்னென்ன ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்த பண்ணாதான் வந்து ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க. நடைமுறைகள், மெத்தட்ஸ், ப்ராசஸஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்டு. ஃப்ரேம்னா என்னன்னா வந்து இப்படி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுவாங்களா, டிஸ்கிரைப் இன் வே, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, லைக் சித்தரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகே. நெக்ஸ்ட் சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்ரேட், ப்ரெசென்டட், லைக் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி சொன்னாங்க, எப்படி டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்றத வந்து ஃப்ரேம்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வீக் வில்ட். வீக் வில்ட்னா என்ன அப்படின்னா வந்து பேர்லேயே இருக்கு வீக் அப்படின்னு, அப்படின்னா ஸ்ட்ராங் கிடையாதுன்னு அர்த்தம். பலவீனமா இருக்கிறது, ஃபீபிள், டிமிட், இதெல்லாம் வந்து இதோட சினானிம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்டு. ஸ்க்ரப்னா என்ன அப்படின்னா வந்து கேன்சல், ஒரு விஷயத்த வந்து ரத்து செய்யுது, ஸ்டாப் பண்றது, அபார்ட் பண்றது, இதெல்லாம் வந்து ஸ்க்ரம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபிர்மிட்டி. இன்ஃபிர்மிட்டினா வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பலவீனம், ஃப்ரெயில்டி, சிக்னஸ், இதெல்லாம் வந்து இன்ஃபிர்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மெஷர். மெஷர்னா இது நமக்கு நல்லாவே தெரியும், ஆக்ஷன் டு அச்சீவ், ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன் பண்ணும், அதான் வந்து என்னென்ன வேலைகள் பண்ணணும் அப்படின்றத வந்து மெஷர், நடவடிக்கை சொல்லுவாங்க தமிழில். ஸ்டெப்ஸ், பிளான், இதெல்லாம் வந்து சினானிம்ஸ். நெக்ஸ்ட் வெட்டரன்ஸ். வெட்டரன்ஸ்னா என்ன அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். இதுலனா அவங்க ஒரு ஜாப் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து வெட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அனுபவசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட சினானிம்ஸா.
நெக்ஸ்ட் வந்து செக் பாயிண்ட்ஸ். செக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து சேஃப்டி ஸ்டாப்ஸ். லைக் சோதனை புள்ளிகள் சொல்லுவாங்க, இங்கெல்லாம் வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இது வந்து பேரியர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கேட்டஸ்ட்ராஃபி. கேட்டஸ்ட்ராஃபினாலும் பிக் டிசாஸ்டர்னு அர்த்தம். சொன்னல ஒரு பிக் ஆக்சிடென்ட், இதுக்கு மாதிரி டிசாஸ்டர் அப்படின்ற ஒரு வேர்ட் பார்த்தோம், அதான் வந்து பிக் ஆக்சிடென்ட். அதே மாதிரி தான் கேட்டஸ்ட்ராஃபின்றது ஒரு பேரழிவுன்னு சொல்லுவாங்க. ruin, collapse இதோட சினானிம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரைட். ப்ரைட்னா என்னன்னா வந்து ஃபீலிங் குட் அபவுட் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோமா, ரொம்ப ஹாப்பியா, வாவ் சூப்பர், நான் வந்து இதை நினைச்சு பெருமைப்படுறேன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹானர், ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆன்செஸ்ட்ரி. ஆன்செஸ்ட்ரினா என்ன அப்படின்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட். லைக் உன்னுடைய லைனேஜ், உன்னுடைய ஹெரிட்டேஜ், உன்னுடைய வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் வந்து ஆன்செஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் உன்னுடைய தாத்தா பாட்டி, உடைய அப்பா அம்மா, அவங்களுக்கு தாத்தா, அவங்களுக்கு பாட்டி, அவங்களெல்லாம் வந்து ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ட்ரம்ஃபாலிசம். ட்ரம்ஃபாலிசம்னா என்ன அப்படின்னா ஷோயிங் ஆஃப் விக்ட்ரி. ட்ரம்ப் அப்படின்னாவே, ட்ரயம்ஃப் அப்படின்னாவே என்னன்னா விக்ட்ரின்னு அர்த்தம். ஸோ ட்ரம்ஃபாலிசம், இந்த இசம் அப்படின்னு வந்தனால ஷோயிங் ஆஃப் விக்ட்ரி, பெருமை, வெற்றி பெருமையை சொல்றதா வந்து ட்ரம்ஃபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோடைய சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்டிங், க்ளோரி. க்ளோரி வந்து பெஸ்ட் சினானிம்ஸ் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து சாரி நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது, தொடர்பு, டாக் பண்ணுறது, அதை பற்றி மெசேஜ் பண்ணுறது, இதுதான் வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதோட ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்ப்போம். இந்த ஆர்டிக்கல் என்னென்ன ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிரிங்கிங் பேக். பிரிங்கிங் பேக் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ரிட்டர்னிங் சம் ஒன் ஆர் சம்திங் டு த பிளேஸ். ஒரு பிளேஸ்க்கு ஒருத்தரை திருப்பியும் கொண்டு வரது. வேற எங்கேயோ போயிருப்பாங்க, அது திருப்பி கொண்டு வரது, திரும்ப கொண்டு வருதல். ரிட்டர்னிங் சம் ஒன். பிரிங்கிங் பேக் மீன்ஸ் ரிட்டர்னிங் சம் ஒன் ஆர் சம்திங் டு அ பிளேஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, பிகாஸ் ரொம்ப டைம் போகும். ஸோ அதனால் நான் சொல்ல, சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல வந்து நீங்கள் சொல்லுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் வந்து எக்ஸாம்பிளையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் இப்படி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்பிளாஷ் டவுன். ஸ்பிளாஷ் டவுன்னா என்னன்னா, நம்ம ஸ்பிளாஷ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து வாட்டர்ல லேண்ட் ஆகுது. ஓகே, ஸோ லேண்டிங் இன் வாட்டர் யூஸ்வலி ஃபார் ஸ்பேஸ் கிராஃப்ட். மோஸ்டா ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் வந்து வாட்டர்ல லேண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு ஓஷன் எத்தனை குதிப்போம்னா அதை மட்டும் தான் இது பண்ணுவாங்க. நம்ம யாரும் சும்மாலாம் போயிட்டு எல்லாம் வந்து குதிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஸோ கடலில் தரையிறங்குதல், இது பேர் தான் ஸ்பிளாஷ்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் அவுட். ட்விஸ்டட் அவுட் அப்படின்றத ட்விஸ்டட் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். சேஞ்ச் ஆகதான் ட்விஸ்ட்னு சொல்லுவாங்க. டிசாஸ்டர் சம்திங் ராங்லி, திரிபு ஏற்படுதல், இதுதான் வந்து ட்விஸ்டட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்விர்லிங் அரவுண்ட். ஸ்விர்லிங் அரவுண்ட்னா என்ன அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகுது, ஸ்ப்ரெட்டிங் ஆர் மூவிங் அரவுண்ட் அ லாட், சுற்றி வருதல், அதுதான் வந்து ஸ்ப்ரில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்ப்ரில்லிங் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வெல்ட் ஓவர். ஸ்வெல்ட் ஓவர்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸ்வெல்னா என்னன்ட்டு பிக் ஆகுது, கிரீவ் பிகர் ஆர் இன்க்ரீஸ் எ லாட், பெருகுதல், அதுதான் ஸ்வெல்ட் ஓவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேண்ட். ஃபேன்னா என்னன்னா ஸ்ப்ரெட் சம்திங் அவுட், லைக் ஃபேனிங் எ ஃபயர். ஒரு ஃபயர் வந்து எப்படி வந்து திரும்பும், ஸ்ப்ரெட் ஆகும், அதுதான் வந்து ஃபேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பரப்புதல், ஸ்ப்ரெட் ஆகிறதா வந்து ஃபேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டவுன் பிளே. டவுன் பிளே நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். அண்ட் தென் வந்து ஸ்டிக்கிங் டு அப்படின்றது அதை ஃபாலோ பண்ணுறது. ஃபாலோயிங் ஆர் நாட் லெட்டிங் கோ ஆஃப் சம்திங். ஒரு விஷயம் வந்து போகாமல் தடுக்கிறது தான் ஸ்டிக்கிங் டு, பிடித்து நிறுத்துதல். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்டு, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிக்டு டூனா சூசன் ஃபார் எ டாஸ்க். லைக் இவங்க வந்து இதுக்கு பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லைக் ஷி வாஸ் பிக்டு டு லீட் த டீம். அவள் அணியை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டாள். லைக் ஒரு டீம் வந்து லீட் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு வந்து சூஸ் பண்ணப்பட்டாங்க அப்படின்றதான் வந்து இதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இடியம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சவுண்ட்ஸ் லைக் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் இடியம்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து சீம்ஸ் ஆர் அப்பியர் டு பி சம்திங். லைக் ஏதோ ஒரு மாதிரி தோணுதல் சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து சவுண்ட் லைக் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கேஸ்ட் ஆஸ்னா அப்படின்னா என்னன்னா ஷோன் ஆர் டிஸ்கிரைப்ட் ஆஸ் சம்திங். லைக் ஏதோ ஒரு விதமான சித்தரித்தல். லைக் அது என்ன விதமான, ஐ மீன் ஹீரோவா ஒருத்தர் வந்து லைக் சித்தரிக்கிறது, இல்லை வந்து வில்லனா சித்தரிக்கிறது சொல்லுவாங்களே, ஹி வாஸ் கேஸ்ட் ஆஸ் ஹீரோ இன் த பிளே, லைக் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் கேப்சர் த ஜிஸ்ட்னா என்னன்னா கெட்ஸ் த மெயின் ஐடியா ஆஃப் சம்திங். ஒரு விஷயத்த ஜிஸ்ட்னாவே வந்து ஒரு ஐடியா. ஓகே, ஸோ கெட் த மெயின் ஐடியா ஆஃப் சம்திங் தான் வந்து கேப்சர்ஸ் த கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியத்தை பிடித்தல் அப்படி. ஓகே,
நெக்ஸ்ட் இந்த வேக் ஆஃப். இந்த வேக் ஆஃப் அப்படின்றத எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆஃப்டர் சம்திங் பிக் ஹேப்பன்ஸ். ஒரு விஷயம் பெருசா ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அப்பதான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெல் கேட்டஸ்ட்ரஃபி. ஸ்பெல் கேட்டஸ்ட்ரஃபினா என்ன அப்படின்னா, காஸ் அ பிக் டிசாஸ்டர். லைக் ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்து காஸ் பண்ணும். அதுதான் வந்து ஸ்பெல் கேட்டஸ்ட்ரஃபி. நெக்ஸ்ட் வந்து டூ வெல். டூ வெல் அப்படின்னு நல்லாவே தெரியும். இட்ஸ் a குட் ஐடியா டு டூ சம்திங் ரைட். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஐ திங்க் இட் இஸ் குட் ஓல்ட். குட் ஓல்ட் அப்படின்றது என்னன்னா, சம்திங் கிளாசிக் அண்ட் ரிலையபிள். பழையது, பழைய விஷயம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. லைக் லெட் யூஸ் குட் ஓல்டு பேப்பர் அண்ட் பென். லைக் பிகாஸ் பழைய விஷயம் எல்லாமே வந்து குட்டா இருக்கும். அதுதான் எல்லாம் குட்டா இருக்கும்னு சொல்ல வரல. லைக் குட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் இப்போ நம்ம பேராகிராஃப்குள்ள போறோம். ஸோ தட் படிக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் பேராகிராஃப் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து லைன் பை லைனா வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தட் இது ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகே, பார்க்கலாமா? சேஃப் ஃப்ரம் ஸ்பேஸ் ஆன் த ரிட்டர்ன் ஆஃப் த நாசா மிஷன் ஸ்பேஸ் குரூப். இந்த லைன் என்ன சொல்லுதுன்னா, விண்வெளியில இருந்து பாதுகாப்பிற்கு. எங்க இருந்தா விண்வெளியில இருந்து, ஃப்ரம் ஸ்பேஸ். ஓகே, நாசாவின் விண்வெளி குழு திரும்பி வந்ததை பற்றி இது இருக்கு. ஆன் ரிட்டர்ன் ஆஃப் நாசா மிஷன் ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நாசா லைக் ஓகே, English explanation பாருங்க. Safety from NASA. This is about how NASA space team came back to Earth safely. People went to the space and made it back safe. Cool, right? Next, second line. NASA did well to follow established protocols in bringing astronauts back. So, என்ன சொல்றாங்கன்னா, நாசா தனது விதிகளை சரியாக பின்பற்றி விண்வெளி வீரர்களை திரும்ப கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? லைக் நாசா டிட் அ கிரேட் ஜாப் following its rules to bring the astronaut back. NASA has some rules and they stuck to them to keep everyone safe. Third line. In the early hours of March 19, 2025, a SpaceX crew capsule bearing NASA astronaut Sunita Williams, Barry Wilmore, Nick Hague, and Roscosmos cosmonauts Alexander Gorbunow splashed down off Florida. So what this line tells is that in the early hours of March 19, a SpaceX crew capsule, yes, with astronauts Sunita Williams and all the other, like astronauts landed in the sea near Florida. A big spaceship splashed into the ocean with our heroes inside. ஸோ என்னன்னா, காலையில் அதிகாலையில் சுனிதா வில்லியம்ஸ் கூட கொஞ்சம் பேர், லைக் அவங்களும் ஆஸ்ட்ரோனட்ஸ் தான், அந்த விண்வெளி வீரர், அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்பிளாஷ்ட் வேர் இஸ் தட் லைக் வந்து ஃப்ளோரிடாக்கு பக்கத்தில் இருக்கிற கடல்ல வந்து தரையிறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, Miss Williams and Miss Wilmore had returned to the Earth after 9 months in the International Space Station, whereas they had originally been expected to spend 8 days in course of testing Boeing Starliner crew capsule. So what this line explains is that Sunita Williams and Barry Wilmore came back to Earth after 9 months at the ISS. Even though they were only supposed to stay 8 days to test Boeing's Starliner. Actually, they planned for 8 days, but ended up staying 9 months. It's so big actually. என்னன்னா, சுனிதா வில்லியம்ஸ் அதுக்கப்புறமா வந்து அவங்க கூட இருந்த மிஸ்டர் வில்மோர், ஓகேங்களா, அவங்க வந்து 9 மாசம் மட்டும்தான், 9 மாசங்கள் வந்து ஐஎஸ்எஸ்ல இருந்து பூமிக்கு திரும்பினாங்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா வெறும் 9 டேஸ் மட்டும்தான்.
8 days மட்டும் தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து 9 monthsக்கா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, the Starliner saga has now concluded, but not before it twisted the reality of human space flight out of context, making it sound like a capper rather than a testament to the virtues of the protocols. ஸோ என்னன்னா, இந்த ஸ்டார்லைனர் சாகா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சு. ஆனா அது விண்வெளி பயணத்தை தப்பா காட்டி ஒரு சாகசமா மாத்திடுச்சு. எப்படின்னா, விதிகளோட முக்கியத்துவத்தை விட. Like the Starliner story is now over, but it made space travel sounds like a crazy adventure instead of showing how important rules are. Like the trip ended, but people got the wrong idea about it. Okay. The next line பார்த்தீங்கன்னா, following Starliner launch in June 2024, a series of malfunctions left Miss Williams and Mr. Wilmore on board the ISS before the capsule returned empty to the ground in September. So after Starliner launched in June, it has lots of problems. It had a lot of problems. So Sunita and Barry stayed on the ISS and capsule came back empty in September. The spaceship took off, but it broke down. So they stayed up there. Okay. So என்ன ஆச்சுன்னா வந்து, இந்த ஸ்டார்லைனர் வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால சுனிதா அண்ட் தென் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் மிஸ்டர் வில்மோர் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ்லேயே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. அந்த கேப்சியூல் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிடுச்சு. எப்போனா வந்து செப்டம்பர் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அங்கே பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க வரல. ஓகேங்களா. த ஈவென்ட் ஸ்பர்ட் கன்சர்ன் அண்ட் இண்டிக்னேஷன் இன் த பாப்புலர் imagination swirling around a dearth of information both NASA and Boeing were reluctant to fill. ஸோ இந்த நிகழ்வுகள் மக்களை கவலைப்படுத்தி கோவப்படுத்திருச்சு. ஏன்னா நாசாவும் போயிங்கும் தகவல் கொடுத்த தயங்கினாங்க. மக்களுக்கு பயமும் கோபமும் வந்தது. ஏன்னா எதுவும் தெரியல அப்படின்றதுனால. ஓகேவா. These events made people worried and mad because NASA and Boeing didn't share enough information. People got scared and upset since no one told them anything. Of course, ஒரு விஷயம் சொன்னாதான் நமக்கு தெரியும். என்ன பிரச்சனையே சொல்ல எப்படி தெரியும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். As their stay was expanded to 9 months. அவங்களுடைய ஸ்டே வந்து 9 months வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. Curiosity swelled over their well-being. அவங்க நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியல. ஓகேவா. அதை வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எல்லாரும் வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. When their stay grew to 9 months, people got super curious about how they were doing. They stayed so long that everyone started wondering about them. Next பாருங்க. While their response was natural. அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. Speculation fueled by inefficient updates and political propaganda in the US also found misinformation that cast Miss Sunita Williams and Mr. Wilmore as having been stranded in space. என்னாச்சுன்னா இது சாதாரணமா தோணினாலும் தகவல் கம்மியா இருந்ததும் அமெரிக்காவில் அரசியல் பேச்சுகளும் தப்பான செய்திகளை பரப்பி அவங்க விண்வெளியில சிக்கியிருந்தாங்கன்னு சொல்லுச்சு. மக்கள் பயந்தது சரிதான். ஆனா தப்பு செய்திகள் பரவின. It was normal to feel this way, but guesses, lack of updates and US political talk spread fake news that Sunita and Barry were stuck in space. People worrying was okay, but wrong stories got out right. Next time பார்ப்போமா. If the standard narrative captures the gist of the Starliner's failure, it misses the inalienable contingencies at the heart of human spaceflight. So
என்னன்னா சிக்கியது அப்படின்னு சொன்னது ஸ்டார்லைனரோட தோல்விய சுருக்கமா சொன்னாலும், விண்வெளி பயணத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் முக்கியம்னு தவற விட்டுடுச்சு. அது தோல்விய சொல்லுது. ஆனா முழு கதையா இல்ல. ஓகேங்களா? The struck story sums up Starliner's failure, but it misses how unexpected problems are a big part of space travel. It is part of the story, not the full picture. Next பாருங்க. Miss Williams herself has sought to downplay the use of such terms. என்னன்னா சுனிதா வில்லியம்ஸ் இது போல வார்த்தைகளை பெரிசு பண்ண வேணாம்னு சொன்னாங்க. Sunita Williams herself said not to make a big deal out of these words like standards. Like Sunita was like, don't worry too much about this. Next line is, over the years, but especially in the wake of Challengers and Columbia shuttle disaster in 1986 and 2003, NASA has instituted procedures its personnel are required to follow in a variety of situations where events buck pre-planned sequences. ஸோ பல வருஷமா குறிப்பா சொல்லணும்னா 1986லயும் 2003ல சேலஞ்சர் அண்ட் தென் கொலம்பியா ஷட்டில் டிசாஸ்டர் அது வந்து நடந்துச்சு. நாசா தன்னோட விதிகளை வச்சு எதிர்பாராத சமயங்களால என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? பழைய விபத்துக்கு அப்புறம் நாசா விதிகளை சரி பண்ண வச்சிருக்கு. Over the years, especially after the Challengers and Columbia crashes in 1986 and 2003, NASA made rules that everyone has to follow when things don't go as planned. After some big accidents, like NASA fixed up its rule. Okay, wow. Next line is that one is that astronauts on board malfunctioning spacecraft can move to the ISS, which is always prepared to host such visitors. என்னன்னா ஒரு விதி என்னன்னா, களம் பழுதுனா லைக் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா விண்வெளி வீரர்கள் ஐஎஸ்எஸ்க்கு போகலாம். அது எப்பவுமே அவங்கள வரவேற்க தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லைக் ஒன் ரூல் இஸ் தட் இஃப் த ஸ்பேஸ் ஷிப் பிரேக் ஆஸ்ட்ரோனாட் கேன் கோ டு த ஐஎஸ்எஸ். ஐஎஸ்எஸ் எங்க இருக்கு அப்படின்னா விண்வெளியில இருக்கு. அது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி. ஓகேங்களா? லைக் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க போய்க்கலாம். which is always ready to take them in. If the ship messes up, they have got a backup spot upstairs. Next one, but many actors frame NASA as a weak-willed for sticking to its protocol. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நாசா விதிகளை பின்பற்றதுனால பலவீனம்னு சொன்னாங்க. சில நாசாவை பயந்தாங்கன்னு தப்பா சொன்னாங்க. But some people said NASA was weak for following its rules. Some folks wrongly called NASA scaredy cats. Okay. Next பாருங்க. When it scrubbed a prior launch attempt of the capsule that returned the astronaut for technical reason, supporters of US President Donald Trump accused the agency of infirmity rather than acknowledging it as a well-known safety measure. ஸோ ஒரு முறை களத்துல ஏவ முயற்சி பண்ணி பிரச்சனை வந்ததால நிறுத்தினப்ப ட்ரம்ப் ஆதரவாளர்கள் நாசாவை பலவீனம்னு சொன்னாங்க. ஆனா அது பாதுகாப்புக்காகன்னு தெரியல. ஒரு தடவை பறக்க முடியல, அத பாதுகாப்புன்னு புரியாம தப்பா பேசினாங்க. When NASA cancelled a launch because of technical problems, Trump supporters called it a weak instead of seeing it as a normal safety step. They tried to launch once, stopped for safety. But some people didn't get it actually. Okay. Next line. Narratives that overtook the simple fact that two veterans were picked to the pilot Starliner first crewed flight. Believe that existence of multiple safety checkpoints and the great lengths
towards space agencies go to ensure one unexpected